போராட்டம் தொடரும், போராட்டம் தொடரும். உன் ஆணவ ஆட்சி, உன் ஆணவ ஆட்சி அது விரைவில் அழியும், அது விரைவில் அழியும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பெண்கள் பகுதியில கொஞ்சம் ஃப்ரீயா பின்னாடி இடம் இருக்கு, ரொம்ப டைட்டா நிக்கிறாங்க. ஆண்கள் ஆண்கள் பக்கம் கொஞ்சம் பின்னாடி பின்னாடி கேப் இருக்கு இல்லையா, கம்ஃபர்டபுளா இருக்கு. பெண்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாவே நில்லுங்க. ஆண்கள்லாம் இப்ப வந்து ஆண்கள்லாம் அப்படியே ஃப்ரீயா பின்னாடி நில்லுங்க, அப்படி தள்ளி நில்லுங்க. அதே போல சைட்ல ஓரமாக்கிறவங்கலாம் அப்படி பின்னால போயிருங்க. போக்குவரத்துக்கு அடுத்தபடியாக கண்டன உரை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் எம்எல்சி அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். இந்த பகுதியிலே வாழுகின்ற எங்கள் தொப்புள் குடியுறவு, இந்த நாட்டிலே வாழக்கூடிய நமக்கு விழிப்புணர்வு என்பது ரொம்ப அவசியங்க. விழிப்புணர்வு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நம்மை கண்டிப்பாக ஏமாற்றி விடுவார்கள். இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் என்பது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனமான திருத்தம். யாரெல்லாம் சாதிக்கு வந்து தொழுகின்றார்களோ அவர்களுடைய பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும் என்று சொல்கின்றார்கள். இது மாதிரியான கடுமையான அடக்குமுறைகளை இந்திய மக்கள் மீதும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் கடுமையான அடக்குமுறைகளை இவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இவர்களால் நாட்டுக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா? ஒரு நன்மை நீங்க சொல்ல முடியுமா? ஆட்சிக்கு வந்தார்கள், இந்தியாவுடைய நிலை இப்படி உயர்ந்திருக்கின்றது, பொருளாதாரத்திலே உலக நாடுகளை விட இந்தியா உயர்ந்திருக்கின்றது என்று ஒரு வளர்ச்சியை நீங்கள் காட்ட முடியுமா? வளர்ச்சி இங்கு எதுவும் இல்லை, வளர்ச்சி தான் இருக்கிறது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். பாபர் மஸ்ஜித் என்கின்ற ஒரு பள்ளிவாசல் 450 ஆண்டுகளுக்கு மேலாக தொழுகை நடத்தப்பட்ட ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை பிரச்சனை செய்து அந்த பள்ளிவாசலை இழுத்து தரைமட்டமாக்கி அதுக்கு உரிய என்ற கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கி இருக்கின்றார்கள். என்றால் என்ன